நான் இப்போ இலங்கை பண்டாரவளையில் இருக்கிறேன். நூரெலியாவுக்கு போக போகிறேன். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே. ஹாய் மக்களே, இப்பொழுது நுவரெலியா டவுன்ல இருக்கேன். எவ்வளவு ஒரு ரெட் பில்டிங் நல்லா இருக்குல்ல. இவங்க தான் வந்து டூரிஸ்ட் போலீஸ்ல பாதுகாக்கிறாங்க. இது வெட்டாசிற்கு 1600 கிலோ. ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு இலங்கையில் பண்டாரவளையில் இருக்கேன். பண்டாரவளையிலிருந்து இப்போ நுவரெலியாவுக்கு போக போகிறேன். ஒரு அழகான இடம். அதுக்கு முதல் போய் கொஞ்சம் சாப்பிடுவோம். பண்டாரவளையில் இருக்க ஒரு கடைக்கு, அதுவும் சோட்டிஸ் கடைக்கு போனேன். அங்கே பார்க்குற நேரம் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக விதவிதமான சோட்டிஸ் எல்லாம் இருந்தது. ரோல்ஸ், சமோசா, பிரெட் ஐட்டம் எல்லாமே இருந்தது. நான் ஒரு டீயும் அதுக்கு பிறகு 2 சோட்டிஸும் எடுத்து அது எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னு சாப்பிட்டு பார்த்தேன். உண்மைக்கும் சாப்பிட்ற நேரம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. ஃபிஷ் ரோலும் எக் ரோலும் இருந்தது. அது செம்மையாக இருந்தது. அங்கே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கேன். பண்டாரவளை மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்து நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு ஒரு பஸ்ஸில் போக வேண்டியிருக்கு. இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பண்டாரவளை பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ பண்டாரவளை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான். நிறைய கடைகள்லாம் இருக்குது. இங்கேருந்து இப்போ நுவரெலியா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். ஆனால் பண்டாரவளையிலேருந்து நேரடியாக நுவரெலியா பஸ் அடிக்கடி வராது. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பஸ் தான் இருக்குது பண்டாரவளையிலேருந்து நுவரெலியா போக. அதனால் டைம் பார்த்துட்டு நீங்கள் பண்டாரவளைக்கு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளிமட பஸ் இருக்குது. பண்டாரவளையிலேருந்து வெளிமட போய் அங்கேருந்து நுவரெலியாவுக்கு அடிக்கடி பஸ் இருக்குது. நான் நேராக நுவரெலியா பஸ்லேயே இப்போ போய் கொண்டிருக்கேன். இப்போ பஸ்ஸில் ஏறி போய்கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வெளிமட டவுன். அங்கே தான் இப்போ பஸ் நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கேருந்து இப்போ நுவரெலியா நோக்கி பயணம் செய்ய போகிறேன். நிறைய இப்போ சிடிபியில் தான் போய்கொண்டிருக்கேன். இலங்கை போக்குவரத்து கழக பஸ்ஸில் போகிறேன். அப்படி போகிற நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பாதையெல்லாம் அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு போகிறதெல்லாம் கஷ்டம்தான். ஆனாலும் பயணம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹாய் மக்களே, இப்பொழுது நுவரெலியா டவுனில் இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நுவரெலியா பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். நுவரெலியா பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் காட்டுறேன். நுவரெலியாவில் இப்போ சரியான குளிராக இருக்குது. அந்த குளிரோட சேர்ந்து என்னென்ன ஸ்பெஷல் எல்லாத்தையும் காட்டுறோம் வாங்க. நுவரெலியா பஸ் ஸ்டாண்ட் வியூவை பாருங்க. நுவரெலியாவில் இருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போக போகிறேன். சுத்த வர காட்டியிருக்கேன் பாருங்க. இப்போ ரொம்பவும் பிரசித்தி பெற்ற, உலக பிரசித்தி பெற்ற, இலங்கையிலையும் பிரசித்தி பெற்ற போஸ்ட் ஆஃபீஸ் நுவரெலியாவில் இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் நான் வர்றேன். வாங்க, உங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸை காட்டுறேன். நுவரெலியா அஞ்சல் அலுவலகம். உள்ளே நுழைஞ்சதும் 2 பக்கமும் கார்டன் இருக்குது. ரொம்ப அழகான கார்டன். மரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு அழகுக்கு அழகூட்டுற மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு பக்கம் நிறைய மக்கள் வந்து ஃபோட்டோவும் பிடிச்சிட்டு இருக்கு. நுவரெலியா அஞ்சல் அலுவலகம் இலங்கையில் இருக்கிற பழமையான அஞ்சல் அலுவலகங்களில் இதுவும் ஒன்று. அதனால தான் எல்லோருமே இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க. முக்கியமாக வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த அஞ்சல் அலுவலகத்தை பார்த்து அதை ரசிக்கிறது ஒரு தனியான ஸ்பெஷலாக இருக்குது. இந்த அஞ்சல் அலுவலகம் கட்டிடம் 1894ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சியங்களில் தான் இலங்கை இருந்தது. அப்போது தான் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் கட்டினவங்க சும்மா கட்டிடலைங்க, வேறு லெவல். அதுவும் கட்டியிருக்க இடமும் செம்மையாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே நீங்கள் தெரிஞ்சிருக்கும். உள்ளே நுழைஞ்ச உடனே
நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்க வந்திருந்தாங்க. அங்கே போஸ்ட் கார்ட் எழுதி கொண்டு இருந்தாங்க. இந்த போஸ்ட் கார்ட் எழுதுறது அல்ல கடிதம் போடுற பழக்கம் எல்லாம் இப்போ கிடையாது. ஆனால் இப்போ இலங்கையிலேருந்து அவங்களோட ஊருக்கோ அவங்களோட வீட்டுக்கோ அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்ட் போடுறது ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். அதை வீட்டுக்கு போய் சேரும். அல்லது இலங்கையிலேருந்து இவங்களே அந்த நாட்டுக்கு போஸ்ட் கார்ட் போடுவாங்க. அங்கே இருக்கிறது எல்லாமே பழமையான விஷயங்களாக தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த போஸ்ட் கார்ட் போடுறதுங்க. அந்த அஞ்சல் பெட்டி என்று சொல்லுவாங்க. ஒரு மரத்தால் அழகாக பின்னிய ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸில் தான் இந்த அஞ்சல் பெட்டி. இன்னொரு பக்கம் சின்ன பிள்ளைகள்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இன்னொரு செக்ஷன் இருக்குது. அங்கே போனால் உங்களுக்கு தேவையான க்ரீட்டிங் கார்டு எடுக்கலாம். இலங்கை சம்மந்தமான வரலாற்று அம்சங்கள் நிறைஞ்ச விஷயங்கள் இருக்குது. அதை எடுத்து போஸ்ட் கார்ட்டாக நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். விதவிதமாக அன்றைய காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் உள்ள முக்கியமாக ஸ்டாம்ப் இருக்குது, முத்திரைகள் அங்கே இருந்தது. இது பார்க்குற நேரம்லாம் வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்கள், அதை கம் போட்டு ஒட்டுறது. நான் இந்த கம் போட்டு ஒரு முத்திரை ஒட்டியே பல வருஷமாகுது. போய் இங்கே பார்க்குற நேரம் இந்த பழைய ஞாபகம்லாம் வந்தது. சின்ன வயதில் ஒட்டினதெல்லாம் ஞாபகம் வந்தது. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிற நேரம் தொடர்ச்சியாக மக்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு இருக்காங்க. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு வரலாற்று சிறப்பு மிக போஸ்ட் ஆஃபீஸ். நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, நான் காட்டுறேன். இது பின்பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றதையும் பாருங்கள். இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளவு ரெட் பில்டிங் நல்லா இருக்குல்ல. இங்கேயும் வந்து நான் நினைக்கிறேன் இது ஒரு ஹோட்டல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்கு. இங்கேருந்து வியூவை காட்டுறோம் பாருங்க, சுத்த வர எவ்வளோ அழகா இருக்கு. இவங்க தான் வந்து டூரிஸ்ட் போலீஸ், நுவரெலியால பாதுகாக்கிறாங்க. டூரிஸ்ட் போலீஸ் இங்க இருக்கிறாங்க. நுவரெலியா மார்க்கெட் வியூவை பாருங்க, பஸ் ஸ்டாண்டோட சேர்ந்து இருக்குது. டவுனில் சரியான குளிர். இதை பார்க்குற நேரம் சுட சுட வடை, சமோசா, ரோல்ஸ், பேட்டிஸ் சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு மனசில் தோணுது. நான் எடுத்து சாப்பிட்டேன். அவங்க சுட சுட கடலை இருந்தது, அத்தோடு அந்த மிளகாய், அப்படியே பொரிச்ச மிளகாய் என்று சொல்லுவாங்க, அதுவும் இருந்தது. சாப்பாடு ஹோட்டல்ஸ் இருக்குது. சரியான பிஸி சிட்டி வந்து. ஸோ நுவரெலியால வந்து கொண்டிருக்க நேரம் அப்படி அடையாளம் கண்டு என்ன இவர் இப்போ உபாதிபர் பிரின்சிபல், இனிமேல் எதிர்காலத்தில் பிரின்சிபலா போறார் நிஷாந்தன் சார். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன சொல்லுது நுவரெலியா? நுவரெலியா இப்போ வந்து கொஞ்சம் க்ரௌடான ஒரு சூழ்நிலை தான். என்னன்னா அந்த லீவ் அடுத்த கிழமையில இன்னும் நல்ல க்ரௌட் ஒன்று எதிர்பார்க்கலாம். என்னன்னா லாங் வீக்கெண்ட் ஒன்று இருக்கிறதுனால. தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் 2 நாள் விடுமுறையாக இருந்தால் நுவரெலியாவில் எப்பொழுதும் க்ரௌடாக தான் இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார். அதோடு சேர்ந்து பாருங்கள், சோட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சுட சுட ஹோட்டா அங்கே சோட்டிஸ் இருந்தது. அது எப்படி இருக்கும், கொழும்புல மாதிரி இருக்குமா இல்லை அதை விட டேஸ்ட்டாக இருக்குமா சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாக நோ வேர்ட்ஸுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நுவரெலியா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. பழங்கள் இருக்கிற இடம் நுவரெலியால நிறைய பழங்கள் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க, என்னென்ன ஸ்பெஷலான பழங்கள் இருக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். முக்கியமாக இந்த பழங்களை பார்க்குற நேரம் பியாஸ் வகைகள், அது வெளிநாட்டு பியாஸ் வகைகளாக இருக்கலாம் இல்லை உள்நாட்டு பியாஸ் வகைகளாக இருக்கலாம், எல்லாமே இருந்தது. முக்கியமாக நுவரெலியாவில் ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப பிரபல்யம். ஸ்ட்ராபெரி எல்லா இடத்துலையும் இருக்குது. மேங்குஸ்தான் இருந்தது. நுவரெலியாவில் விளையிற முக்கியமாக அந்த புளிக்கொய்யா, அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அது இருக்குது.
மாங்காய், மாம்பழம், சீத்தாப்பழம் அங்கே விளையிறது தான், பியாஸ் வகைகள், ஃபேஷன் ஃப்ரூட், அடுத்ததாக உங்களுக்கு அவகாடோ, வாழைப்பழம். அங்கே இல்லாத ஒன்றுமே கிடையாது. இது வித்தியாசமான ஒரு பழம் அங்கே இருந்தது. அதையும் சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலில் செம்மையாக இருந்தது. என்ன சொல்கிறது, பார்க்குற நேரமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். இது நுவரெலியா டவுனில் விக்டோரியா பார்க் கார்டன் இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்கள் வீட்டுக்கு வர நேரம் சகல விதமான பழங்களும் எடுத்துகிட்டு வரலாம். மிகப்பெரிய அளவில் விலைகள் கிடையாது, சாதாரணமான விலைகளில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து இலங்கை பியாஸ். இந்த வெட்டி இது மாவு மாதிரி இருக்கு, ஆனால் டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் குறைவு கிடையாது, அது கொஞ்சம் ஹாட் குறைவா. நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி. நான் காட்டுறேன்னு அவர் எவ்வளவு விலைன்னு சொல்லுவார். சரியா, நீங்க வேண்டாம் இவற்றை வந்து எடுக்கலாம். விலையும் சொல்றேன், காட்டுறேன். நுவரெலியா டவுன்ல விக்டோரியா பார்க்க முன்னுக்கு இருக்கு இந்த பழக்கடை. அஸ்லம் இது ரெட் பியாஸ் இருக்கு 1600 கிலோ. இது இருக்கு 1700, இது இருக்கு 1800. ஒயிட் பியாஸ் இருக்கு 1400. இது பேஷன் ஃப்ரூட், ஸ்வீட் பேஷன். அது ஸ்வீட் எவ்வளவு இது? அதுக்கு கிலோ 1500. கிலோ 1500. நுவரெலியா வந்தால் அஸ்லம் கடைக்கு வாங்க, மாங்காய் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஆஃபர் எல்லாம் போட்டு கொடுப்பீங்க தான் நிறைய எடுத்தா. குறைச்சி கொடுக்கலுமோ? என்னென்ன நிறைய போகும் உங்களுக்கு? ஸ்ட்ராபெரி தான் மெயின். இங்க ஸ்ட்ராபெரி எவ்வளவு போகுது? ஸ்ட்ராபெரி 600 ஒரு பாக்ஸ். சரி, இப்போ எனக்கும் நிறைய தந்தார், எல்லாமே டேஸ்டா இருக்குது. ஸோ கண்டிப்பா வாங்க, பட் முகத்தையும் நல்லா பார்த்துக்கணும். அப்பா செம்ம குளிருது. ஒரு டீயும் சோட்டிஸ்டும் தான் சாப்பிட்டேன். அந்த வீட்டில் சோறு சாப்பிட்ற மாதிரி வராது, வேறு லெவலில் இருக்குங்க. லேசாக மழை பெய்யுது. கொழும்புக்கு போனது பிறகு எப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியாது. இப்போ நான் வந்துட்டு கிரகரி லேக்கு நடந்து போகிறேன். பாருங்க வர்றேன், பார்த்தீங்களா? இங்கே இதில் ஏறி போகலாம். குதிரை. இது வந்துட்டு கோல்ஃப் கிரவுண்ட் உண்டு பாருங்க, கோல்ஃப் கிரவுண்ட். அழகா இருக்குல்ல? ஸோ நீங்கள் நடந்து போனால் நல்ல, அந்த போகிற இடங்கள்ல நான் வீடியோவும் காட்டிட்டு போகலாம். அதனால் நடந்து போகிறேன். நிறைய இடங்கள் நீங்கள் நுவரெலியாவுக்கு வந்தால் வெளிநாடு மாதிரியே பார்க்கலாம். பிரிட்டிஷ் காலத்து இடங்கள் மாதிரியே பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு இடமா காட்டுறேன். நிறைய இடங்கள் இருக்கு. இன்னும் இந்த ரோடை பாருங்க, எவ்வளோ அழகாக செம்மையாக இருக்குங்க. ஸோ நடந்து போகிற நேரம் தான் இவ்வளோ எல்லாத்தையும் ரசிக்க முடியுது. இதில் ரைடிங் போகலாம். ரவுமா கியா கர்னா 1000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குதான். அங்க தூங்குறாரு. இது வந்து ராயல் டர்ஃப் கிளப். இங்க பாருங்க. நுவரெலியாவில் குதிரை சவாரி ரொம்ப ஃபேமஸ். சுற்றுலாவுக்கு வர்றவங்க நிறைய பேர் இதில் ஏறி போவாங்க. நிறைய இடம் இதிலையே போகலாம், அப்படியே சுற்றி பார்க்கலாம். அந்த குளிரில் சுற்றி பார்க்குற நேரம் செம்மையாக இருக்கும். நிறைய குதிரைகள், ஆஸ்திரேலியா பெரிய குதிரைகள்லாம் கிடையாது, இலங்கையில் வளர்கிற மாதிரி குதிரைகள் தான் எல்லாமே இருக்குது. முன்னாடி பார்க்க போனால் ரேஸ் கோர்ஸ் கிரவுண்ட் இருக்குது. அது ரொம்பவும் பிரபல்யமான கிரவுண்ட். அங்கே விளையாட்டு போட்டிகள் நடக்கும், குதிரை பந்தயங்கள் நடக்கும். அது குதிரை பந்தய திடல் தான், அந்த திடலையும் காட்டுறேன்.
அங்கங்கே அந்த குதிரைகள்லாம் கட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பக்கம் உண்டு, அந்த பக்கம் உண்டு, சுற்றி வர எல்லா இடத்துலையும் இந்த குதிரையை கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் விரும்பினால் ஒரு இலங்கை மதிப்பின்படி 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. நீங்கள் அந்த குதிரையில் ஏறி சவாரி செய்யலாம். குதிரை போட்டி நடத்துவாங்க இங்கே பாருங்க. இங்கே நான் வந்து கிரிக்கெட் எல்லாம் விளையாடி இருக்கேன். இங்கேதான் குதிரை அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் வரைக்கும் ரவுண்டா ஓடி வரும். அங்க ஒரு மைதானம் இருக்கு. அந்த மைதானத்தோடு சேர்ந்து இங்க ஒரு மலை பிரதேசம். என்ன லெவல் பார்த்தீங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அன்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.